ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரோக்கியமான சட்டங்களில் 69வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, நன்றாக படிக்க வேண்டும். அதனால் நல்லா படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதுக்குள்ள ஒரு குட்டி பாட பாட போகிறோம். ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம். ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் வாங்க. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம். ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் வந்து நான் பைபிள் எடுத்து வாசிக்கல. தானியேல் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா படித்தவங்க, நல்லா புத்திசாலிங்க, அறிவாளின்னு சொல்லிட்டு அந்த நேபுகத்நேச்சார் அந்த ராஜா என்ன பண்ணார், கைதிகளாக இந்த 3 வாலிபர்களை கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அவங்க தேசத்தில், அதாவது நேபுகாத்நேச்சார் பாபிலோன் தேசத்தில் ஒரு அடிமையாக கொண்டு போயிட்டு அங்கே வந்து தேவனுடைய நாமத்தை இந்த 3 பேரை வந்து இப்போ அந்த தானியேல் படிச்சிருப்பீங்கலாம் தெரியும் நம்மளுக்கு. தானியேல் வந்து அந்த 3 பேரை வந்து ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தாங்க. 3-4 ராஜாக்கள் வந்தாங்க, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. தேவனை மறுதளிக்காமல், தேவன் மேல் வைத்த அன்பு, அவர் மேலே இருக்கிற வைராக்கியம், அவர் கொடுத்த கட்டளை கற்பனையின்படி வாழ்ந்து ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் இந்த 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். தானியேல் 1வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டிக்கு கருத்து கூட ஷேர் பண்ண விரும்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு நிச்சயமாக நம்ம படிப்பு தேவை. ஏன்னா அனுபவம் எவ்வளோ இருந்தாலும், எந்த கம்பெனி நம்ம போனாலும் படிப்பு என்ன இப்போ படிச்சிருக்கேன், என்ன சர்டிஃபிகேட், அதாவது அனுபவம் இல்லைன்னா கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அந்த டிகிரி வச்சுருந்தா தான், அந்த டிகிரியோ இல்லை டபுள் டிகிரியோ பிஹெச்டி ஏதோ ஒரு அந்த ஒவ்வொரு துறையிலையும் அவங்க படிப்பு அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் அனுபவம்னா கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கற்றுனா, இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு கண்டிப்பாக நமக்கு படிப்பு கண்டிப்பாக அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சில பெற்றோரால் படிக்க வைக்க முடியாது, அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் படிக்க வைக்கிற பெற்றோர் இருக்கும்போது பிள்ளைகள் தயவுசெய்து, பிள்ளைகளாக நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நல்லா படிங்க. டெம்டேஷன் அதிகமாக வரும். அந்த வாலிப வயசில் 13, 15 லெட்டர்லாம் வரும். அதனால் பிள்ளைகளாக நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க. ரொம்ப அந்த டீனேஜ் வயதில் ரொம்ப நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்கும், ஏக்கங்கள், ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஓகே பிள்ளைகளை அதெல்லாம் கட்டுப்படுத்திடுங்க. நல்லா படிப்பில் நல்லா கவனம் செலுத்துங்க. ஒரு 25 வயசில் படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல வேலைக்கு போய்ட்டு மேரேஜ் பண்ணும்போது லைஃப் சூப்பராக இருக்கும். அதனால் எந்த பழமும் காலத்துக்கு முன்னாடி பார்த்துச்சுன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது, அது வேஸ்ட்டு, உபயோகப்படாது. அது சூம்பி போன பழம் வேஸ்ட்டு, அதுக்கு அதனால் எந்த பிரயோஜனமாக இருக்குது. அந்த காலகட்டம் வரும்போது கரெக்டாக ஒரு 25, 26, 27 வயசில் நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு மேரேஜ் பண்ணும்போது லைஃப் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பிள்ளைங்களா நல்லா படிக்கிற வயசுக்கு தயவுசெய்து படிங்க. பேரண்ட்ஸ் தயவுசெய்து பிள்ளைங்களை வந்து
பிள்ளைகள் சில பேர் டிசிஷன் எடுக்க தெரியாது, எந்த குரூப் படிக்கணும், எது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியாது. நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து எதை படித்து சூட் ஆகும் சொல்லிட்டு அவங்கள கவனிங்க. அவங்களுக்கு என்ன தாளந்துறது, ஒரு சிவிலில் ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஒரு சிலர் நிறைய படிப்புகளுக்கு வந்து எக்கச்சக்கமான படிப்பு வந்துச்சு. அந்த பேங்கிங்கில் வேறு நிறைய மேனேஜர், இன்னும் எம்பிஏ இருக்குது. இவ்வளோ நிறைய படிப்பு வந்துச்சு. எம்சிஏ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பிள்ளைங்க நல்லா படிங்க. அதாவது இந்த பூமியில் வாழ்றதுக்கு கண்டிப்பாக படிப்பு தேவை. படிக்க வைக்க முடியாத பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லோரும் வக்கீல் ஆக முடியாது, எல்லோரும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, எல்லோரும் சிஎம் ஆக முடியாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இந்த பூமியில் வாழ தேவையான ஒரு கிஃப்ட், அதாவது வேலை. கடவுள் அந்த திறமை நமக்கு கொடுத்துருப்பார். திறமையே இல்லாத மனிதர்கள் கிடையாது. மெக்கானிக் வேலை இருக்குது, செக்யூரிட்டி வேலை இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் வேலை இருக்குது. எல்லாரும் வேதத்தை சொல்கிற மாதிரி எல்லாம் கண்ணாக இருந்தால் அது சரியமாக இருக்காது. ஏன்னா சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்கள், அதாவது கண், காது, மூக்கு, வாய், தலை, அதுமாரி சரீரத்தில் நம்ம உடம்புல நமக்கு அநேக அவயவங்களான ஒவ்வொரு பார்ட்ஸ், அந்த அவயங்கள் சேர்ந்து தான் ஒரு சரீரமாக இருக்குது. அதுபோல் இந்த பூமியில் கடவுள் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக அந்த மன விருப்பத்தை கொடுத்துருப்பாரு, அந்த திறமை நமக்கு கொடுத்துருப்பாரு. அதை நம்ம கண்டறிஞ்சு பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு கண்டறிஞ்சு பிள்ளைகளை அந்த படிக்க வைங்க. பிள்ளைகளும் வந்து உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிங்க. அந்த டெம்டேஷன் நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 10 வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லைஃப் லாங், 10 வருஷம் பொறுமையாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். படிப்பு நல்லா படிங்க. ஓகே, அதாவது என்ன சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது, படிக்காதவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. படித்தவங்க எல்லாம் அறிவாளி கிடையாது, படிக்காத எல்லோரும் முட்டாளும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா எல்லாமே இப்போது படிப்பு எல்லாமே ரொம்ப முக்கியமாகிடுச்சு. தயவுசெய்து நம்ம எல்லாம் படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு ஒரு தாட்ஸு. என் கருத்து என்னென்னா, இந்த பூமியில் ஒரு நாள் வாழ்க்கை மாதிரி 180 வயசு வரையும் வாழ போகிறோம். அதுக்கு படிப்பு தேவை. ஆனால் பரலோக ராஜ்யம் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பரலோக ராஜ்யம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற படிப்பு, பட்டங்கள், பதவிகள் இதெல்லாம் பரலோக ராஜ்யம் செட் ஆகாது. பரலோக ராஜ்யத்துக்கு எதுக்குன்னா, அங்கே இருந்த அந்த ஏசப்பா கொடுத்த கற்பனை தான். நம்ம நிறைய கட்டளை போட்டுக்கிறோம். 100 கட்டளை பார்த்தா நமக்கு தெரியும். போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, யாரும் அடிக்கக்கூடாது, நிறைய கட்டளை போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், கண்டிப்பாக வேலை செஞ்சு சாப்பிட்ணும், ஒரே மனைவியுடன் வாழணும், ஒரே கணவனுடன் வாழணும், சாராயம் குடிக்கக்கூடாது, எல்லாம் கட்டெல்லாம் போட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டளைப்படி நம்ம வாழும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன போல் தான், நான் எல்லாமே நம்ம பொம்மை கிடையாது. கடவுள் நம்ம எல்லாமே கடவுள் மேலே பை போட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. 50% நம்ம 50% நம்ம வாங்கினா 50% கடவுள் வந்து நமக்கு உதவி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க. பரலோக ராஜ்யத்தின், அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இருக்கிற வேலையில் சரி, ஓகே, பாயிண்ட்டுக்கு வரேன். சில பேர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க, அவருக்கு 100 கேள்வி கேட்கப்படும். நம்ம ஒரு சாதாரண ஒரு மரம் வெட்டுற தொழில் செய்யலாம், நம்மகிட்ட ஒரு 10 கேள்வி தான் கேட்பார். அது யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு, யாருக்கு என்னென்ன பதவி கொடுத்துருக்காரோ, என்னென்ன தொழில் எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற அந்த செயல்களுக்கு ஏற்ற தான் பரலோகத்தில் வந்து பலன் கிடைக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு குவாலிஃபிகேஷனு நல்லொழுக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹேபிட் தான், நல்லொழுக்கம் தான். அந்த நல்லொழுக்கம் எப்படின்னா, நம்ம தானாக இந்த பூமியிலே இல்லாமல் நல்லொழுக்கம் வாழ முடியாது. பூமியில் நம்ம வேலை செய்யும் போது தான், அந்த இடத்துல தான் கொடுக்கப்பட்ட துறையில் கொடுக்கப்பட்ட வேலையில் அந்த இடத்துல தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த கட்டளை கற்பனை வாழ முடியும். பரலோக ராஜ்யத்தினுடைய கட்டளை கற்பனை வந்து இந்த பூமியிலே நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம வாழ்ந்து காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட இடத்துல வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுவிட்டு
பரவுறது கட்டளை வந்து பரவுது போயிட்டு நம்ம வாழ முடியாது. இங்கே வாழணும். அவர் கட்டளை கற்பனைகளாக ஒழுக்கமாக நல்லொழுக்கமாக நல்ல உண்மையுள்ளவர்களாக நம்ம இந்த பூமியில் நம்ம கொடுப்பட்ட வேலையில் நம்ம வாழணும், காட்டணும், வாழ்ந்து காட்டணும். அநேகர் வந்து எனக்கு கடவுள் தெரியும், என் மனசதி தெரியும், கடவுள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பூமியிலே நம்ம இந்த பூமியிலே கடவுளை கற்பனை பண்ணி நம்ம வாழணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுளை கற்பனை வந்து கட்டளை வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, டிகிரி பச்சு கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. டோட்டல் டிஃப்ரெண்ட் பரவுறது தகுதிகள் அந்த கட்டளையில் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். அது வந்து 1வது படிக்கலாம் கூட அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், 10வது பட்சோட ஃபாலோ பண்ணலாம். யார் எவ்வளோ படித்தாலும் படிக்கலனாலும் கடவுளுடைய கற்பனை வந்து பொதுவானவைகள். எல்லா மனிதர்களும் நம்ம வாழத்தவே நல்லொழுக்கமான ஒரு கற்பனை கட்டளைகள் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரயோஜனமாக நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.